ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தது. நாங்க வந்து வியாழக்கிழமை வந்து மத்தியானம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க அம்மா. அப்புறம் வெங்காயம், மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சிருந்தாங்க. நான் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். கொலக்கட்டை வந்து அணில் மாவுல தான் செஞ்சோம். எங்க அம்மா வந்து கொலக்கட்டை செய்யறதுக்கு வந்து அணில் மாவு வேண்டாம், இது ஆசீர்வாத மாவு இருக்குது வாங்கிட்டு வா அப்படின்னு கடையே அலைஞ்சுங்க. ஆசீர்வாத மாவே கிடைக்கல. ஆசீர்வாத மாவு வந்து கொலக்கட்டைக்கு வந்து தனியா வந்திருக்குதா என்னன்னு தெரியல. எந்த கடையிலுமே இல்லைங்க. இந்த அணில் மாவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடையில் தான் இருந்துச்சு, ஒரு பேக்கெட்டு தான் இருந்துச்சு. எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லாம் கொலக்கட்டை செஞ்சு புதன்கிழமையே வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எங்களுக்கு மாவே கிடைக்கல. அணில் மாவு வந்து ஒரு பேக்கெட்டு தான் கிடச்சிது. கொஞ்சம் லாங்கில் இது போயிருந்தால் மாவு கிடச்சிருக்குமே என்னமோ, பஸ் ஸ்டாண்ட் சைடெல்லாம் போயிருந்தால் மாவு கிடச்சிருக்குமே என்னமோ. இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் எந்த கடையிலுமே மாவே இல்லைங்க. சுண்டல் வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டு அதில் வந்து ஒரு குண்டால மாற்றி வச்சுட்டோம். சாமிக்கு வந்து படைக்கிறது கைப்படாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சுட்டோம். சுண்டலை பால் கொலக்கட்டை செய்யறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம். அணில் மாவு வந்து உடச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி தாங்க ஊற்றி பிணைஞ்சேன். ஏன்னு கேட்டால் ரொம்ப சூடு இல்லாமல் வெதுவெதுப்பு தண்ணியில் தான் ஊற்றி பிணைஞ்சேன். நான் வந்து மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டுருக்கேன் பால் கொலக்கட்டைக்கு. அம்மா வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனியா, ஊற்றி பிசைஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டே சொன்னா தாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைவேன். எனக்கு என்ன தெரியும்? உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் நான் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருப்பேன். எல்லாம் உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொல்கிறாங்க நல்லெண்ணெய் ஊற்றினியான்னு கேட்குறாங்க. மாவு பிசைஞ்சாச்சு, உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து அம்மா தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்காங்க. 2 விதமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் ஒன்று வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தண்ணியாட்ட பால் 2வது தடவை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து பால் கொலக்கட்டை வந்து வேக வைக்க போகிறோம். 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சாங்கல்லங்க, அதுக்குள்ளே வந்து கொலக்கட்டை போட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மாட்டுப்பால் அது கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் வந்து கெட்டி பால் ஊற்றுனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தேங்காய் பாலும் மாட்டுப்பாலும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அது வந்து கொதி வரக்கு முன்னாடி வந்து நல்லா காஞ்சு பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த கொலக்கட்டை வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வேகணுங்க. அந்த கொலக்கட்டை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்லங்க, அது போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வேகணும். கொதி வந்ததுமே வந்து நம்ம வந்து சின்ன அடுப்பில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். சின்ன அடுப்புலையுமே வந்து ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். கொலக்கட்டை வந்து வெந்துட்டுருக்கையிலேயே வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கம்மியாக செஞ்சதுனால வந்து 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறோம். சர்க்கரை வந்து அளவெல்லாம் தெரியாது, 1 டம்ளர் போட்டால் அம்மா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டம்ளரில். அதனால வந்து 1 டம்ளர் போட்டாச்சு. நான் வந்து பால் கொலக்கட்டை வந்து செஞ்சதில்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த கொலக்கட்டை மாவு இருக்குது இல்லைங்க, அந்த மாவு வந்து வரமாவு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் போட்டு ஒரு குண்டாவை எடுத்து அந்த வரமாவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த கொலக்கட்டை போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே ஊற்றணும். அப்போ தான் வந்து பால் கொலக்கட்டைக்கு வந்து தண்ணியாட்டம் இல்லாமல் வந்து கொஞ்சம் கெட்டியாகுமாம்மா அந்த வரமாவு கலக்கி ஊற்றுனாதான். அம்மா வேற இடையில சத்தம் போட்டே இருந்தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு வேற லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக செய்யின்னு. எங்கள் நிரஞ்சனா வந்து போய் உட்காந்துக்கிற வீடியோ எடுக்க நிரஞ்சனா வந்து வீடியோ எடுவான்னு சொல்லி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுதுங்க. எங்கள் நிரஞ்சனா கூப்பிட்டு எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுது. வீடியோ எடுக்க போய் உட்காந்துக்கிறோம். அம்மா வந்து எங்கள் தர்ஷினி பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்து பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு எங்கள் தர்ஷினிக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் நிரஞ்சனா வந்து இந்த வேலைக்கெல்லாம் ஆக மாட்டாங்க. அவள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான், அந்த வேலைக்கு மட்டும்தான் ஆகும். சரிங்க, 5 வரல என்ன ஒரே மாதிரியா இருக்குது. எங்கள் தர்ஷினி ஒரு மாதிரி, அப்புறம் எங்கள் நெருஞ்சனா வந்து இன்னொரு மாதிரி. என்னங்க செய்யறது? பால் கொலக்கட்டை வந்து வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம இறக்கி வைக்கிறோமில்லங்க, அது வந்து சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி கலக்கணும்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிரும். ரொம்ப வந்து சிம்பிளாக தாங்க இருக்குது செய்யறதுக்கு பால் கொலக்கட்டை. நான் என்னமோ ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். தேங்காய் சரிக்கு தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். பால் கொலக்கட்டை செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சக்கரை கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலான்னு தான் சொன்னேன். அம்மா வந்து சாமிக்கு படைக்காமல் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சாமிக்கு வந்து படைச்சிட்டே வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு, பால் கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுக்கலாம். சரி பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.